சண்டை என்ன சண்டை போடா. இனிமையாவது கொடியை பிடிக்கும் போது திமிரோட பிடிடா. குறுக்கவனால வந்தா திருப்பி ஆடிடா. அவன் தாண்டா. ஒரே ரத்தம் அதே வீரம். மருதுபாண்டியை போட்டு ஒரே ரத்தம் அதே வீரம். பூடித்தவனை போட்டு ஒரே ரத்தம் அதே வீரம். அழகுமுத்துக்கோனை போட்டு ஒரே ரத்தம் அதே வீரம். ஏன் எத்தனை சீட்டு பேரம் எத்தனை நோட்டு பேரம் போயிருப்பான். ஏன் போல பிரபாகரன் மகன் புலிக்கொடி என் அளவுக்கு தோற்றவன் உலக வரலாற்றிலே கிடையாது. 4 லட்சம் ஓட்டை வாங்கிய ஒரு கட்சி அடுத்த தேர்தலில் இருந்ததே கிடையாது. தோற்குது வளருது, தோற்குது வளருது, தோற்குது வளருது. 36,50,000 வாக்கை பெற்று தனித்து நின்று எனக்கு இருக்கிற திமிர் என்ன? உலகத்தில் எந்த இனமும் பெறாத தலைவனை நான் பெற்றிருக்கிறேன். 30 ஆண்டுகளாக பொழுதுபோக்கு களத்தில் இருந்தவனை நீ தலைவனாக இருக்கிறாய். 30 ஆண்டுகளாக என் இன விடுதலை களத்தில், போராட்ட களத்தில், போர்க்களத்தில் நின்றவனை நான் தலைவனாக ஏற்றிருக்கிறேன். யார் சிறந்தவன்? களத்தில் மோதிப்பார். களத்தில் கோமாளி தலைவனா, என் உயிர் தலைவன் போராளி எங்களுக்கு தலைவனா? இது 2 தான். நீ யாரை ஏற்கிறாய்? யாரை ஏற்கிறாய்? 30 ஆண்டுகளாக பொழுதுபோக்கு களத்தில் நின்றவரையா? 35 ஆண்டுகளாக உன் இன விடுதலைக்கு போராட்ட களத்தில், போர்க்களத்தில் நின்றவனையா? யார் யார்? மகிழ்க்க கோமாளியா? மண்ணின் விடுதலைக்கு நின்ற போராளியா? யார் பக்கம் நிற்கப் போகிறாய்? நான் உனக்கு தலைவன் அல்ல, அந்த தலைவனின் தம்பி, அவன் மகன். நான் உனக்கு முன்பு நிற்கிறேன். ஏன்? இந்த பணி எனக்கு ஒப்படைக்கப்பட்டதால் முன்பு நிற்கிறேன். அவ்வளவுதான். நான் என் இனத்தின் விடுதலைக்கு தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமாக நிற்கப் போகிற எண்ணற்ற தளபதிகளை உருவாக்குகிற முதன்மை தொண்டன், முதன்மை தளபதி, ஒரு பயிற்சியாளர். அவ்வளவுதான். நாம் தமிழர் கட்சி அதற்கு மட்டும் தலைவன் அல்ல பிரபாகரன். உலகெங்கும் பரவி வாழக்கூடிய 13 கோடி தமிழ் தேசிய மக்களின் தலைவன். என்னரும் தம்பி தங்கைகளே, இந்த கொடி நாம் தமிழர் கட்சி கொடி என்று எண்ணாதே. இல்லை, நம் பரம்பரை கொடியடா. நம் பாட்டன் கரிகாலனும் அருண்மொழி சோழனும் அவன் மகன் அரசேந்திரன் ஏந்திய கொடியடா. தலைவரே பேசியிருக்கிறார், வச்சிருக்க படத்துல பார். என்னிடத்தில் சொன்னது, பாண்டியன் கொடியை ஏந்தி இருக்கலாம், மீனை சேரனின் வில்லம்பை ஏந்தி இருக்கலாம். ஏன் புலிக்கொடியை தேர்வு செய்தேன்? அவன்தான் உலகம் முழுமைக்கும் வென்று தமிழர்களுக்கு பேரரசை நிறுவினார். அந்த கொடியை நமக்கான கொடியாக எடுக்க வேண்டும் என்று எடுத்தேன். ஒரு திருத்தம், அது எதிரிக்கு உடம்பை காட்டிக்கொண்டு பக்கவாட்டில் பாய்ந்தது. நான் விடுதலைக்கு பாய்வதால் நேராக பாய வைத்தேன். அதை மட்டும் திருத்திக் கொண்டேன் என்கிறார். என்னிடத்தில் சொன்னது, தம்பி, உலகெங்கும் தமிழனுக்கு ஒரே கொடியாக இருக்க வேண்டும், அது புலிக்கொடியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த நிலத்தில் இறக்கினோம் என்று எண்ணினான். இந்த நிலத்தில் அவன் மகன் தூக்கினேன் என்று தூக்கினேன். இதனால் இது கட்சி கொடி அல்ல, உன் பரம்பரை கொடி. அந்த திமிரோடு தூக்கி பிடி. நம்ம கொடியடா. இது வண்ணம் இல்லடா, அதுல இருக்கிறது வண்ணம் இல்ல. போருக்கு செல்கிற மரபினன் மஞ்சள் அழை கட்டி, மஞ்சள் இட்டு, குங்குமம் இட்டு போருக்கு செல்கிற மரபினன். அதனால் மஞ்சள். போர்க்களத்திலே ரத்தம் சிந்தி மண்ணை, மக்களை, மானத்தை காத்த மரபினன். அதனால் சிவப்பு. சிவப்பு மஞ்சள் வண்ணங்கள் சூரிய நெருப்பின் மிச்சங்கள். காந்தல் மலர், நாளைக்கு மாவீர தினத்துக்கு காலிலே தூவுமே, கல்லறைகளில் தூவுமே காந்தல் மலர். அதன் வண்ணத்தை பார், மஞ்சள் சிவப்பில் இருக்கும். அதுதான் நம்ம எண்ணம். அதைத்தான் கொடியாக தலைவர் வடிவமைத்தார். அவன் மகன் நான் அதையே தூக்கி பிடிக்கிறேன். அது என்ன கோடு கோடா இருக்கு? அதுல தோட்டா இருந்தது, துப்பாக்கி தோட்டா இருந்தது. அது ஆயுதம் ஏந்திய புரட்சி களம், இது அறிவாயுதம் ஏந்திய அரசியல் களம். அப்ப என்ன கோடு? 26 கோடு என் தலைவனின் பிறந்த நாள். 27 கோடு நாளை மாவீர தின நாளை குறிக்கிற 27 கோடு சின்ன கோடு. கருப்பு வட்டம் ஏன்? என் இனத்தை மூடி இருக்கிற இருள், அடிமை இருள், அறியாமை இருள். அதை கிழித்து இளங்காலை கதிரொலியாய் எழு தமிழா எழு. உன் இனத்தின் விடுதலைக்காக வெறி கொண்ட புலியாய் பாய், நாம் தமிழர். இதான் கொடி. இனிமையாவது கொடியை பிடிக்கும் போது திமிரோட பிடிடா. குறுக்கவனால வந்தா திருப்பி ஆடிடா. அவன் தாண்டா. இவ்வளவு வரலாறு சொன்ன பிறகு நீ ஐயா சாமி போட. நமக்கு கற்பித்தது ஒன்றுதான், மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலேயே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்ப துயரங்களை தூக்கி சுமக்குது என்கிற. எப்படியும் சாக போகிறாய். 20, 60, 80, 90 பசியில, வறுமையில, ஏழ்மையில, விபத்துல, சாராயம் குடிச்சு எப்படியும் சாக போகிறாய்.
எப்படியும் சாக போகிற உயிருக்கு ஏனடா பயப்படுகிற? நீ உயிரோடு இருக்கிறவரை சாவு வராது. சாவு வரும்போது உயிரோடு இருக்க மாட்டேன். எதுக்கு பயப்படுற? எதுக்கு பயப்படுற? எதற்கு? மரணத்திற்கு அஞ்சாதவனே மாவீரனாகிறான். இதாண்டா வரலாறு. இதானே எத்தனை மன்னர்கள் ஆண்டான். ஏண்டா தீரன் சின்னமலை, மருதுவண்டி, வேலுநாச்சியார், புலித்தேவன், அழகு இதே பேச்சுக்க ஏண்டா பேசுறோம்? பயப்படலடா. போடுற தூக்கல போடுற போடுற போட்ட. அதனாலதான் அதான்டா சாக பயந்தவன் தரித்திரமாகிறான், சாக துணிந்தவனே சரித்திரமாகிறான். அவன் ஒரு கனவு சொல்றார். எனக்கு ஒரு கனவு இருக்குது. என்ன கனவு? என் தேசத்தில் ஒரு புத்துலக சிற்பிகள் போல என் பிள்ளைகள் வரணுங்கிறவள. சிற்பிகள் போல ஆற்றல் மிக்கவர்களாக, அறிவில் சிறந்தவர்களாக, போர்க்கலையில் வல்லுநர்களாக, பாருங்க, நேர்மை, கண்ணியம், ஒழுக்கமுள்ளவர்களாக என் பிள்ளைகள் வளர்ந்து வர வேண்டும்ங்கிறவள. அப்படி என் இனத்தில், என் தேசத்தில் நிறைய உருவாகி வர வேண்டும். அவர்கள்தான் எதிர்காலத்தில் என் நாட்டை நிர்வகிக்கிற தலைவர்களாக வர வேண்டும் என்கிறார். அந்த தலைவனின் அவர் சொல்றார், இது அதீத ஆசைதான், அளவுக்கு மீறி ஆசைதான், ஆனால் எனக்கு நம்பிக்கை உண்டு, ஒரு நாள் இது நிறைவேறும் என்று சொல்கிறார். அதை நிறைவேற்றத்தான் அவன் மகன் இந்த நிலத்தில், இந்த களத்தில் 15 ஆண்டுகளாக. நான் திரும்ப திரும்ப சொல்றேன் பாரு, கன்னியாகுமரி ஒரு பெரிய மாவட்டம். அதுல பெருத்த சாதி எதுனா நாடார் தான் இருப்பான். அவனை எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியல. சாதியா ஒன்னாயிருவானோ விடக்கூடாது. என்ன பண்ணலாம்? இந்து நாடார், கிறிஸ்தவ நாடார் பிரிச்சு பிறந்து அடிச்சுட்டான். அங்கே தமிழ், தமிழர் அதெல்லாம் எடுபடாது. திராவிட அதெல்லாம் எடுபடாது. எல்லாம் மோடியோட சின்னத்தம்மையும் பெரியத்தம்மையும், சோனியா காந்தி அத்தம்மையும் மாமாமையும் தான். ஒன்னும் எடுபடாது. அவனுக்கு ஒரே தலைவன். பிரபாகரனா ராகுல் காந்தியா, ராஜீவ்னா ராகுல், பிரபாகரனா மோடினா மோடிஜி. இதான்டா அவன். இதான் ஒரு 1/2 கிலோமீட்டர் வாடா தூத்துக்குடி திருநெல்வேலியில ஒரே மதம்டா, பெரிய மதம்டா, எல்லாம் இந்துவை ஏற்றுக்காண்டா திருநெல்வேலியில. இதே எப்படா பிரிக்கிறது? நீ தேவேந்திரர், நீ தேவர், நீ நாடார், நீ கோனார், நீ உடையார், நீ பிள்ளை, பிச்சு போட்டுவாண்டா. அவன் என்ன எப்படியும் பிரிப்பாண்டா. இது என்னது? இந்தியம். இது என்னது? திராவிடம். சாதி மதங்களாக உன்னை பிளந்து பிரிக்குமடா. அதான்டா இந்தியமும் திராவிடமும். மொழி இன உணர்வு உனக்கு வரக்கூடாது என்று கவனமா பாப்பாண்டா. இந்த வரா என் உடன் பிறந்தவனே, என்னரும் தங்கைகளே, தம்பிகளே, 4 போதைடா, 4 போதை. முதல் போதை எது? சாதி. சொன்ன உடனே ஏறும்டா சாதி, டக்குனு ஏறும். அது குடிக்க வேணாம், தொட்டு நாக்கில் வைக்க வேணாம், ஏறிடும். மதம் சொன்னவனே ஏறிடும். மேதை சொல்றான்டா மார்க்ஸ், மதம் ஒரு அபின், சொன்னவனே ஏறிடும்டா. அது இதயமற்றவர்களின் இதயம்னு சாடுறான்டா மதம். பெரிய போதை. இந்த சாராயம் இருக்குல்லடா வாய் வெளியே, அது குடிச்சு படுத்தா எந்திரிச்சு வேடா, மயக்கம் தெளிஞ்சிடும். திடப்போதற்கடா கஞ்சாவின், கொக்கைன், குக்கைன்லாம் இருக்கடா, மித்தப்பட்டமீன் இதெல்லாம் போடுறாங்களா, அதெல்லாம் போட்டின்னு வச்சுக்கடா, படுத்து எந்திரிச்சா கொஞ்சம் தெளியும்டா. ஆனா இந்த சாதி மத போதை செத்தாலும் தெரியாதுடா. ஏ நீ புதைச்ச புதகுலிலே ஆறுமுகன் நாடார், சுப்பிரமணியன் செட்டியார் எழுதி வைப்பான் பண்ணப்பாரு. செத்தாலும் தனி சாதி, தனி சுடுகாடு, புதைக்கிற இடத்த கூட பாகுபாடு. அப்ப எவ்வளவு பெரிய போதை வர்றா, எவ்வளவு பெரிய போதை வரும். 2 பெரிய போதையை தாண்டினியா திராவிட என்ன பண்றான்? சாராயத்தை ஊற போடுறான். உனக்கு உடல் திறனற்றுது, சிந்திக்கிற ஆற்றல் அற்றுது, மயக்கத்தில் இருக்கும் போது எது போதிச்சாலும் ஏறாது. புரியுதுன்னு நினைக்கிறேன். 100 குற்றங்கள் 99 விழுக்காடு போதையில தான் நடக்குது. இல்லைன்னா பெற்ற தாய் குடிக்க காசு தரலன்னு கொலை பண்ணுவானாடா. பால் ஊட்டின தாய்க்கு மது ஊட்ட காசு தரலன்னு கொல்றான்டா சமூகம். அது 3வது போதை. அடுத்த போதை எது? திரை கவர்ச்சி, திரை போதை. இந்த திராவிடன் இறை வழிபாட்டை விமர்சித்தான், திரை வழிபாட்டை போற்றினான், கடவுள் வழிபாட்டை விமர்சித்தான், கதாநாயக வழிபாட்டை போற்றினான், மேன்மையானது என்று காட்டினான். நிலைமை என்ன? நடிகன் நாளாட துடிக்கிறான். இவன் எப்படி கட்டமைச்சான்? கல்லூரி விழாவா, இயக்குனரை கூப்பிடு, திரைப்பட நடிகை நடிகை கூப்பிடு. நீ இடம் அலைபேசியில மீம்ஸ் பாடுறா, அம்மாவும் மகளும் ஆடுவாங்க, புருஷனும் பொண்டாட்டி ஆடுவாங்க, பிள்ளையும் தாயும் ஆடுவாங்க, இல்ல ஒரு குழுவா பெண்கள்லாம் பாட்டுக்கு. இதை தவிர வேற ஏதாவது மீம்ஸ் வருதாடா? மரக்கண்டு நட்டேன், ரத்தம் கொடுத்தேன், ஆபத்துல இருந்தவனுக்கு உதவுனேன், அப்படி ஏதாவது காட்சி வராது, வராது. இந்த அரசு கல்வி சிறந்த தமிழ்நாட்டிலே திரைப்பட நடிகர் இயக்குனரை கூப்பிட்டு பேச விடுது. அப்ப என்ன? இதுதான் உச்சம் போல இருக்கு.
அப்ப கடவுள் வழிபாடை விட கதாநாயக வழிபாடு மேன்மையானதா போயிருது. அதனால என்ன ஆயிருது? களத்திலே உயிரை உருக்கி சைனைடு குப்பியாக மரணத்தை கழுத்துக்கு கீழே தொங்கவிட்ட மகத்தான தலைவன் இந்த கவர்ச்சி, இந்த 4 போதைக்குள் மறக்கடிக்கப்படுறாண்ட. உன் முன்னார்கள் செய்த ஈகம் மறக்கடிக்கப்படுது. ஆக பெரும் வளமை கொண்ட பெருமை கொண்ட உன் மொழி சிதைத்தளிக்கப்படுது. மயக்கத்தில் இருக்கிறாய் நீ. உன் வழிபாட்டில் இருந்து வெளியேற்றப்பட்டாய். கடைசியாக உன் மொழியில் இருந்து வெளியேற்றப்பட்டாய். இப்போது உழைப்பில் இருந்து வெளியேற்றப்பட்டு விட்டாய். சோம்பி இருக்கிறதுக்கு உட்கார்ந்துருக்க, உழைக்கிற திறனை இழந்துட்ட. இப்ப உழைப்பின் தேவை அப்படியே இருக்கு. வட இந்தியன் வந்து ஏறான், ஆரிய படை நடக்குது. ஆரிய படை கடந்தான் பாண்டியன் நெடுஞ்செழியன், மறுபடியும் ஆரிய போர் திருப்பி வருது. இந்திய திணித்தோம், எதிர்த்தாய். இந்திக்காரனை திணிக்கிறான். என்ன செய்வ? நீ வெளியில நிக்கிற, அவன் இந்த வேலைக்கு தேவைப்படுது, இறங்கிட்டான். கூலியாக வந்தவன் முதலாளியா மாறுவான். நிலத்தில் உழைப்பை செலுத்துவனுக்கே நிலம் சொந்தமாகும். நீ நிலமற்ற கூலியாவாய், அடிமையாவாய். உன் அன்னை இழைத்து விட்டு அடித்து விரட்டப்படுவாய். வரலாறு இதோ இதோ ஈழ தாயகத்திலே உன் இன சொந்தங்களுக்கு நடந்தது இந்த நிலத்தில் நடக்கும். இது என் தலைவன் மீது ஆணையிட்டு சொல்றேன், நடக்கும். அதுக்கு முன்னாடி இதை தடுக்கணுமா? உன் உடன் பிறந்தான் கைகளை இறுக பிடிச்சுக்க. வழியே கிடையாது, வழியே கிடையாது. நாம் வெல்வதை தவிர இந்த இனம் மீள்வது எழுவது வாழ்வதற்கு வாய்ப்பில்லை. அப்ப என்ன பண்ணலாம்? ஒற்றுமையா நின்று நான் நிறுத்துற தேவேந்திரா, பிரபாகரன் மகன் சீமான் நிறுத்துற தேவேந்தருக்கு மறவர் நாடார் கோனார் எல்லாரும் போட போறியா? மீனவர் எல்லாம் போட போறியா? கருணாநிதி மகன் நிறுத்துற தேவேந்தருக்கு, ஸ்டாலின் நிறுத்துற தேவேந்தருக்கு நீ எல்லாம் போட போறியா? இதாண்டா முன்னாடி இருக்கிற அரசியல். பிரபாகரன் மகன் சீமான் நிறுத்துற மறவருக்கு தேவேந்திரர் நாடார் கோனார் மீனவர் பறையர் எல்லாம் போட போறியா? இல்ல கருணாநிதி மகன் ஸ்டாலின் நிறுத்துறவருக்கு போட போறியா? இல்ல நடிகர் விஜய் நிறுத்துறதுக்கு போட போறியா? இல்ல எடப்பாடி பழனிசாமி நிறுத்துறதுக்கு போட போறியா? எதுக்கு போட போற? இந்த நிலத்தில் உனக்கு நிகழ்ந்த பிரச்சனைக்கு எவன் வந்தான்? உன் உடன் பிறந்தவன், உன் மகன் பிரபாகரன் பிள்ளை. என்னை விட்டு எவன் தான் வந்தா? உனக்கு என்ன வந்தான்? உன்னை அடித்தால் இந்த மண்ணே ஒரே ஒருவனுக்கு தாண்டா வலிக்கும், எனக்கு தான். இந்த நிலத்தில் இருக்க இத்தனை பிரச்சனைக்கு காரணம் 4 பேர். ஒன்னு காங்கிரஸ், பாரதிய ஜனதா, திமுக, அதிமுக. 4 பேரை தாண்டி இந்த நிலத்தில் ஒரு பிரச்சனைன்னு சொல்றா, கட்சியை கழிச்சு நம்ம வேற வேலைக்கு போலாம்டா. என் அளவுக்கு தோற்றவன் உலக வரலாற்றிலே கிடையாது. 4 லட்சம் ஓட்டை வாங்கிய ஒரு கட்சி அடுத்த தேர்தலில் இருந்ததே கிடையாது. தோற்குது வளருது, தோற்குது வளருது, தோற்குது வளருது. 36,50,000 வாக்கை பெற்று தனித்து தனித்து நின்று அங்கீகரிக்கப்பட்ட 3வது பெரிய கட்சியாக வந்திருக்கிறது என்றால் அவன் எனக்கு ஊட்டிய உறுதி. எதற்காக தீரன் சின்னமலையை போட்டு அதே ஒரே ரத்தம் அதே வீரம், மருதுபாண்டியை போட்டு ஒரே ரத்தம் அதே வீரம், பூலித்தேவனை போட்டு ஒரே ரத்தம் அதே வீரம், அழகுமுத்துக்கோனை போட்டு ஒரே ரத்தம் அதே வீரம். ஏன் ஒரே ரத்தம் அதே வீரம்? என்ன ரத்தம்? அடிமை வாழ்விடும் உரிமை சாவு மேலானது, உயிரினும் மேலானது எங்கள் உரிமை. உயிரை இழக்கலாம், உரிமை இழக்க முடியாது. இதுதான்டா ஒரே ரத்தம்டா, அதே வீரம்டா. வேறவனா இருந்தா என்ன பண்ணுவான்? எத்தனை சீட்டு பேரம், எத்தனை நோட்டு பேரம் போயிருப்பான். ஏன் போல? பிரபாகரன் மகன் புலிக்கொடி, புலிக்கொடி தனித்து பறக்கணும்டா. புகழ்ச்சியில் வளரவனுக்கு தாண்டா துணை தேவைப்படும், முயற்சியில் வளரவனுக்கு நம்பிக்கை தாண்டா தேவைப்படுது. நீ வலிமையானவனாக ஆக வேண்டுமா? தனித்து நின்று போராடுங்கிறான். எனக்கு இருக்கிற திமிரு அந்த பிதிர்க்கு 5 முறை தேர்தலை தோற்ற மாதிரி என்னை பார்த்து தெரியுதா? மறுபடியும் தேர்தலை தனிச்சு நிக்க போறேங்கிற ஆள் மாதிரி தெரியுதா? காசு இல்ல, அதான் இல்லையா? டிவி காட்டாது, அதுவும் தெரியுமே. அப்ப எப்படி? ஏன்? தலைவனின் படையிலே நெஞ்சு கவசம், தலை கவசம், காலுக்கு பூட்ஸ், AK-47, AK-74 இதெல்லாம் கொடுத்தா தான் போவேன்லாம் கிடையாது. ஒரு லுங்கிய, ஒரு பனிய, செருப்பு, ரப்பர் செருப்பு, துப்பாக்கி 6-10 தோட்டா எண்ணி கொடுப்பாப்ல. அதை எடுத்துக்கிட்டு போய் சண்டை. என்ன சண்டை? போடுறா, இருக்கிறத வச்சு போடுற. என் வீட்டில் விளக்க மாதிரி கட்டக்கம்பு, வேல் கம்பு, அருவா இருக்குன்னா அதான்டா இதை எடுத்து போயிடணும்டா. ஒரே முழக்கம் தான்டா, வேல் வேல் வெற்றி வேல் ஆடுறா, அவ்வளோதான்டா. சாகுறதுன்னு ஆயிடுச்சு. அப்புறம் என்னடா சரணடைஞ்சு சாகுறது? சண்டையிட்டு சாவும், சண்டையிட்டு சாவம்டா, அதானே. எத்தனை முறை கற்பிக்கிறார்? போராடினாலும் சாவோம், போராடாவிட்டாலும் சாவோம். ஆனால் போராடினால் ஒருவேளை வாழ வாய்ப்பு இருக்கு, போராடிட்டு சாவல்.
நீ உன் மனஜாதியை சொல்லு, நம்மளை பார்த்து இவங்கெல்லாம் பயப்படலைன்னு. பல 100 வாடகை வாயில் வாங்கி வச்சு தினம் என்னை திட்டிட்டு இருக்கான்னு என்ன தான் பயப்படுறான்.